தமிழ்நாடு அரசோட ஜாதி ஒழிப்ப பத்தி சீமான் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஒரு அரசாணையும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பாலத்துக்கு பெயர் சூட்டினதும். 2ம் தான் மிகப்பெரிய அளவுல இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதத்தான் சீமான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா கேள்வி எழுப்பியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, தமிழ்நாடு அரசு அண்மையில இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. என்ன அப்டின்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஊர்களோட பேரு, தெருக்களோட பேரு, நீர்நிலைகளோட பேரு, இது எல்லாமே ஜாதி பெயர்கள் இருந்துச்சு அப்டின்னா, அத எல்லாத்தையும் மாற்றிட்டு, அதற்கு பதிலா மலர்கள் பெயர், அப்புறம் தலைவர்களுடைய பெயர் இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு சில பரிந்துரை பெயர்களையும் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணைய பிறப்பித்திருந்துச்சு. இதுக்கு பல தரப்புல ஆதரவு எடுத்திருக்கு. ஏன்னா, ஜாதி ஒழிப்புக்கு இது ஒரு அச்சாரமா இருக்கும் அப்டின்னு சொல்லி பல தரப்பினரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கோவையில ஒரு உயர்மட்ட பாலத்த திறந்து வைக்கிறாரு. அந்த பாலம் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 1791,00,00,000 மதிப்புல தமிழ்நாடு அரசோடைய முழு நிதிய பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்க அந்த உயர்மட்ட மேம்பாலம் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சூட்டின பெயர் ஜிடி நாயுடு. இந்த பேர் தான் இப்போ மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுல சீமான் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேர்ல ஊர் பேரு, நீர்நிலைகளோட பேரு இது எல்லாத்தையும் மாத்துறீங்க சரி. ஆனா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுங்கிற பேர ஏன் வைக்கிறீங்க? தெலுங்கரோட பேர் வைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேள்வியா அவர் முன் வச்சிருக்காரு. ஏன் ஆ திருப்பூர் குமரன் பேர் வச்சிருக்கலாமே, வ.உ. சிதம்பரனார் பேர் வச்சிருக்கலாமே, காளிங்கராயன், பொன்னர் சங்கர், இந்திய எதிர்ப்புக்காக போராடிய பொன்னுசாமி, இப்படி இவங்களுடைய பேரெல்லாம் வச்சிருக்கலாமே. ஏன் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு நாயுடுங்கிற ஒரு ஜாதி பெயர், அதுவும் தெலுங்கு ஜாதியை சேர்ந்த ஒரு பேர நீங்க ஏன் வைக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காரு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு அரசு, திமுக, அது என்ன ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல குறிப்பிட்டு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல திமுக அரசு தமிழ்நாட்டுல இருக்கிற தனித்துவத்த, தமிழர்களுடைய அடையாளத்த அழிக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டுட்டு இருக்கிறதா, சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு.